காலேஜ் அப்ளிகேஷன் போட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலேஜ் அப்ளிகேஷன் பற்றின நிறைய டவுட்ஸ் இருக்குது. அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ சேவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கேளுங்க என்ன நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான அப்ளிகேஷன் நாளை மறுநாள் முடிய போகுது. ஸோ அதுக்கு முன்னாடியே ப்ரீவியஸாக அப்ளை பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் வரையும் வெயிட் பண்ணாதீங்க. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸ் இந்த காலேஜுக்கான அப்ளிகேஷன் மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்ளை பண்ணும்போது கொடுத்துருக்க மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி, இந்த மெயில் ஐடிக்கும் இந்த ஃபோன் நம்பருக்கும் உங்களுக்கான மெசேஜ் வரும். அந்த காலேஜ்லேருந்து உங்களுக்கான கால் ஆர் மெசேஜ் வந்த பிறகு நீங்கள் அந்த காலேஜில் போய் நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். ஸோ என்றைக்கு அந்த காலேஜில் கவுன்சிலிங் நடக்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுடைய மொபைலுக்கோ ஆர் மெயிலுக்கோ மெசேஜ் ஆர் காலாக வரும். அதே மாதிரி பாலிடெக்னிக் காலேஜுக்கும் பாலிடெக்னிக் காலேஜ் அப்ளிகேஷன் போட்ட அந்த பர்டிகுலர் காலேஜுக்கு உங்களுடைய அப்ளிகேஷனை ஃபில் பண்ண பிறகு அந்த காலேஜ்லேருந்து உங்களுக்கான கால்ஸ் ஆர் மெசேஜ் வரலாம். ஸோ அந்த காலேஜில் நீங்கள் போய் நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளிகேஷன்ஸை கொடுத்துட்டு நீங்கள் அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாம். மற்ற காலேஜ் அப்ளிகேஷன்ஸ்க்கெலாம் எல்லாத்துக்குமே ஒரு டேட்டில் உங்களுக்கு ரேண்டம் நம்பர் கொடுப்பாங்க. உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கை மையப்படுத்தி நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, எவ்வளோ கட் ஆஃப் எடுத்திருக்கீங்கன்றதை பொறுத்து ஸோ உங்களுடைய கேட்டகரி வைஸில், ஸோ பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இந்த கேட்டகரி வைஸில் உங்களுக்கான ரேண்டம் நம்பர் வெளியிடுவாங்க. அந்த ரேண்டம் நம்பரை பொறுத்து உங்களுக்கான கவுன்சிலிங் டேட் எப்போன்றதை ஆன்லைன்லேயே வெளியிடுவாங்க. நீங்கள் அந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் எந்த காலேஜுக்கான அப்ளிகேஷன் போட்டிங்களோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய கவுன்சிலிங் டேட் எப்போன்றதை செக் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கான டவுட் நான் கிளியர் பண்ணுறேன்.